சொன்னப்பாங்க எல்லாம் சொன்னப்பாங்க அவர் சொன்ன மாதிரி அவர் ஞானமாக ஒரு சீடுன்னு ஒன்று இருக்குது, பக்தன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து நான் இடையில ஒன்று பார்த்தேன். நான் ஒரு பக்தங்கிறத விட பார்த்தோன்னு அந்த தீரா காதல் தான். ஒரு பக்தம்னா என்னன்னா, ஏன் பக்தி இல்லை காதல்னு சொல்லணும்னா, நான் ஒரு மரியாதை கொடுத்து நடந்துருக்கேன். கடவுளும் வச்சா நான் நடந்துருக்கேன். ஆனால் ஒரு காதலும் காதலோடு சேர போயிட்டு, அதனால பக்தி விட காதல், தீரா காதல். எனக்கு தெரிஞ்சு அம்மாவே சொல்லிட்டாங்க, எனக்கு அம்மா சொன்னாங்க. அவர் ஒரு 21 வயசு மேரேஜ் ஆகி 2 வருஷத்தில் நைட்டில் 12 மணிக்கு இருந்துச்சு. நான் எப்படி தியானம் பண்ணுறது தெரியாமல் போயிருக்காங்க. அப்படியான சொல்லி நான் 10 வருஷத்தில் நான் வந்து ஒரு 99 2008 வருஷம் போய் போனால் நிறைய பேர் நிறைய பேர் அப்பாவோட இன்ஸ்பயர். தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் யார் வந்தாலும், ஆனால் எனக்கு இன்னொன்று அப்பாவை கூப்பிடுவாங்க, இல்லை அம்மா கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் நான் கூட ரிசீவ் பண்ணி அவங்க நான் கூட அவங்க வெயில் பண்ணி ரொம்ப தான் வளர்ப்போம். அதே அந்த பீரியடில் எந்த தமிழ் புக் வந்தாலும் நாங்கள் செக் பண்ணி அந்த ட்ரான்ஸ்லேஷன் செக் பண்ணி நாங்கள் தான் வந்து பண்ணோம். நாங்கள் தான் பண்ணி பதிப்பு நாங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் பதிப்பு பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிச்சு. நாங்கள் இருந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அது பண்ணாங்க. அங்கே ஓகே வாங்கிட்டு அப்படி போயிட்டாங்க. சரி நாங்கள் அப்படி எங்கெங்கெல்லாம் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஷோக்காக பங்களிப்பு பண்ணாங்க. அப்புறம் இது போய் 1982 போய் இந்த ஓஷோசாஸ்திரன் பேர் வாங்கிட்டு அம்மாவுக்கு சன்னியாசம் எடுத்து அம்மா சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் போவேன். அம்மா வந்து சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் பிறக்கும் போதே 2 பேரும் சன்னியாசம் இருந்தாங்க. எனக்கு 2 வயசில் சன்னியாசம் எடுத்தாங்க. 1984 நான் இதுக்கு போகிறது 99 வருஷம் ஆயிடுச்சு. அதே தான் எனக்கு நான் வீடியோவில் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. என்னன்னு கேட்டால் ஞானமடை. அப்போ ஞானமடை தான் 7 வயசில் முதல்ல நான் வீடியோவில் பார்த்தேன். ஞாபகம் கனவு இருக்கு. அப்போ பார்த்து என்ன ஒரு நல்லா வேலை என்னன்னா ஞானமடை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண கண்ண மூடி தான் கண்டுபிடிச்சு அவ்வளோ கண்ண மூடி இப்படி விளையாட்ட ஆரம்பிச்சது. என்ன பண்ண சொன்னாங்க, டான்ஸ் ஆட சொன்னாங்க. சின்ன குழந்தை டான்ஸ் ஆட சொல்லி டான்ஸ் ஆட. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் தியானத்தை நினைச்சு வைக்காது. இவங்க சொன்னது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் 24 மணி நேரம் தியானத்தை நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். நிச்சயம் படிக்கிறது டம்ளர் வைக்கும்போது சத்தம் ஜாஸ்தியாக வந்துன்னா என்ன அவேர்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க. தண்ணி டம்ளர் வைக்கும்போது சத்தம் ஜாஸ்தியாக இருக்காங்க. மெடிடேஷன் தான் ஏதாவது பேசினா 1/2 மணி நேரம் போகிறது வேறு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் தான் பேசுகிற மாதிரி நம்மளுடைய கேம்ப்புன்னு வந்தால் இந்த கேம்பில் மெடிடேஷன் தவிர ஓஷோவை தவிர எந்த டாப்பிக்கும் பேச மாட்டாங்க. நீங்கள் யார் என்ன பேசணும் அதெல்லாம் வந்து அப்போ கேம்ப் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து பார்க்க வரீங்க, சும்மா பேசுகிறீங்கன்னா என்ன உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எவ்வளோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா அதை பற்றி கேட்பாங்க. அப்படி கேம்புக்கு வர ஆளுங்களுடைய சோசியல் சீன் கேட்டதே இல்லை. அவங்க என்னவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு தியானத்துக்காக மட்டும்தான் பேசுவார், மெடிடேஷன் பற்றி மட்டும்தான் பேசுவார், ஓஷோ பற்றி மட்டும்தான் பேசுவார். ஓஷோவை தவிர டாபிக் ஓஷோவுக்கு தியானம் தவிர எதுவும் பேச மாட்டாங்க. அந்த 2 டாபிக் என்ன, நீங்கள் தோட்ட வேலை செஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் உட்காந்து நான் நிறைய பக்கத்துலேருந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் உட்காந்து 1 மணி நேரத்துக்கு நான் வேலை செஞ்சோம்னா நம்ம அவசரப்படுறோம்னு தெரிஞ்சுன்னா மவுஸ் கிளிக்கிங் அவசரப்படுன்னு சொல்லுவார் சார் கேப். அதனால் மவுஸ் கிளிக் பண்ணுறது, நிற்கிறது, நடக்கிறது,
டம்ளர் வைக்கிறது அது முதற்கொண்டு வச்சு செய்வார். அதனால் எப்போ திட்டுவாங்க எது திட்டுவாங்க தெரியாது. நான் அவேர்னஸ் அந்த மட்டும் தான் தப்பிக்க முடியும். இந்த மரக்கத்தி கதை ஒன்று ஒரு குருக்கிட்ட நான் தியானம்னா என்னன்னு தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்ய சொல்லுவாங்க. சரி தெரிஞ்சுக்கலாம் நீ வந்து போட இருந்துருன்றார். சரி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவன் எப்பப்பெல்லாம் அவன் வந்து அந்த வேலையில் சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கான் வந்து கட்டளை எடுத்தார். ஒரு 3 மாதம் கழிச்சு அவனுக்கு எப்போ வந்து கட்டளை அடிக்கிறான்னு தெரியும். அப்புறம் பகலில் அடிக்க முடியாது. அப்புறம் நைட்டு வந்து எடுத்தார். நைட்டு வந்து தெரிஞ்சு அப்போ மரக்கத்தி வச்சுக்குவார். மரக்கத்தி வச்சு குத்துவார். அதுக்கப்புறம் அவன் 6 மாதத்தில் நான் ரெடி ஆகிட்டல, நான் பகல்லையும் வந்து நைட்டும் வந்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உண்மையான கற்று எடுத்து அந்த மாதிரி எப்போ திட்டுவார் எது திட்டுவாரோ உங்களுக்கு பிடிக்க முடியாது. நாம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டோம்னா திட்டுவார். அதனால் நீங்கள் அவர்கிட்ட திட்டு வராமல் இருக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து கான்ஷியஸ் இருந்தால் அவர் பக்கத்தில் இருக்கணும்னா நீங்கள் கான்ஷியஸ் இருந்தால் இது இப்படி பண்ணால் என்ன அப்படி பண்ணால் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்னன்னா அவர் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா அதுக்கு நீங்கள் அவேர்னஸ்லேருந்து பதில் சொன்னால் மட்டும்தான் அவருக்கு அர்த்தம். நான் எனக்கு தெரியாது, இதை நான் செஞ்சு தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட. இல்லைன்னா ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது 3 மணி நேரம் சாதாரண 3 hours ஆகிட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு அவர் விழாவே விளக்கிட்டுப்பா நீங்கள் சரி சரின்னு தான் கேட்குறீங்க. அந்த அளவுக்கு அதே மாதிரி நான் ஒரு என்ன படம் ஆதிபராஜத்தின் அது அந்த ஒரு சீன் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸியான ஒரு சாமியார் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பான். பக்கத்துலேருந்து ஒரு மீனவன் பார்த்துட்டே இருப்பான். அப்போ வந்து சாமி எனக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க கேட்டால் இந்த மாதிரி நான் வந்து ஆதிபராஜத்தின் தேவி பார்க்குறதுக்காக எழுதிருக்கேன். அப்போ தினம் பார்க்குறீங்களா? ஆமாம் தினம் பார்க்குறேன். நான் மட்டும் சின்ன பண்ணுறோம் நான் ஆத்திரம் தண்ணி எடுத்து அந்த மனம் நானும் பார்க்கணும். நீயா பார்க்குறா உன்னையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சிஸ்டம் ஏற்றுக்கிட்டே நான் அவனுக்கு கூட ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் ஏற்றுக்கலன்னு நான் போய் யாருக்கு விடுவேன். அப்புறம் சரி வேறு வழியெல்லாம் வாடாமல் மந்திரம் சொல்லுவார். அறிவிக்கிறவனுக்கு எனக்கு வாயில் நான் மீனவை இப்படி மதம் இதாகுமா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுது. சரி நீ சுத்தமாக உன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து முழு மனசோட செய்யணும்னா என்ன சொல்ற புரியுது. அவன் போச்சு தண்ணிக்குள்ள 5 நிமிஷம் கருத்து என்ன நீங்கள் இப்படி இந்த கேள்விக்கு நீங்கள் வச்சு. ஆமாம் உன் கேள்விக்கும் வச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மூச்சு எப்படி தேவைப்பட்டுரும், மூச்சு எந்த அளவுக்கு தேவைப்பட்டுரும், மூச்சு மட்டுமே வேணும்னு எப்படி தோணுச்சோம். அந்த மாதிரி இதுதான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாங்கிற தெளிவு உனக்கு எப்போ அந்தளவுக்கு எப்போ மூச்சளவு நம்மளுக்கு மூச்சு வாழ்றதுக்கு அது தேவைப்படுற அளவுக்கு எப்போ அவேர்னஸும் மெடிடேஷன் தேவைப்படுது அப்போ தான் கிடைக்கும். அந்த சீன் எனக்கு மறக்கவே மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு சீனு எனக்கு. அது படத்தில் எடுத்தாங்க இதுங்கிறது அது முக்கியமான வாழ்க்கை பாடம். எப்படி மெடிடேஷன் பார்க்கணும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா ஓசன் சொல்கிறார் 24 மணி மெடிடேஷன் பண்ணி அதுக்கு பதிலாக ஒரு சீனாக சொன்னால் ஈஸியாக ஞாபகம். அப்புறம் டிசேபிள் பற்றி ஓஷோ கதை சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு குருட்டு கேட்டாங்க, எனக்கு ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க, அவங்கள 3 பேரை மட்டும் வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பையன் வரான். அவன்ட்டு இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கிட்டு அந்த குரு வந்து இந்த தீபம் வந்து எங்கேருந்து வந்துருக்கு அப்படின்னு அந்த பையன் உடனே ஊதிட்டு எங்கே போச்சோ அங்கே தான் வந்துருக்கு அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தான் தெரியும் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்காது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்.
யாருக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாது. அப்புறம் நாய் போய் கூரை பிச்சை பார்த்தா தூக்கிட்டே கூப்பிட்டு போகிறாரு. ஒரு நாய் வந்து வாய் தண்ணி குடிச்சிட்டு பார்த்தாங்க. பிச்சை பாத்திரத்தை எடுத்து தூக்கி தண்ணி எதுக்கு அப்படியே தண்ணி வேணும்னா அப்படியே வாயில் குடிச்சிட்டு வேண்டியதானே. அப்படியே அவங்க கொடுக்குறது அப்படியே கையில் வாங்கி சாப்பிட வேண்டியதானே சாப்பாடு அப்படின்னு. நீங்கள் தேவையில்லாதது பிச்சை பாத்திரம் தேவையில்லாமல் நம்ம குடிச்சிட்டு போயிருக்கீங்க, அதை தூக்கி போட்டுருக்காங்க. அப்புறம் மூணாவது ஒரு திருடன் வந்து ராத்திரி நடுராத்திரியில் ஒரு ஊருக்கு போகிறாரு, தங்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு திருடனோட வீட்டில் தங்குறது உங்களுக்கு அவமானம் ஒன்று இல்லைன்னா என் வீட்டில் தந்தாலும் நான் போகிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் நாளைக்கு கிடைக்கும் நான் ஒன்று எப்போலாம் இவருக்கு ஃபெட்டப் ஆகும். அப்போலாம் அவங்க நினச்சி ஒரு திருடனுக்கே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவர் இதுதான். அதுதான் அந்த விஷயம். அப்புறம் அஷ்டவக்கர் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனகர் வந்து எப்படி ஞானம் இருந்தாருங்கிறத ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு வாக்கியம் படிக்கிறார். இந்த மாதிரி ஒரு புதரசேனத்தில் ஒரு புதரசேனத்தில் கால் வச்சு தூக்கி அடுத்த சேனத்துக்கு போகிற நேரத்துக்குள்ளே ஞானம் அடைஞ்சிருக்குன்னு வாக்கியம் படிக்கிறார். இது உண்மைதானா, இது இங்கே யார் சொல்கிறது, இது எப்படி சாப்பிடுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறாரு. அறிஞர்லாம் இருந்துச்சு. ரிசர்ச் பண்ணால் எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க, உண்மையான இது தான் அஷ்டவக்கர்னு சொல்லி ஒருத்தருக்கான்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர. நான் வர முடியாது, இவரே போய் இந்த மாதிரி ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் யாருக்குன்னு, இந்த வாக்கியம் எப்படி சொல்லப்பட்டது, யாருக்கும் நடக்கிற உரையாடல் இருக்கிற குருக்கும் சிஷியனுக்கும் நடக்கிற உரையாடலாம் அந்த பகுதி. அப்போ குருக்கும் சிஷியனுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்னோட சிஷியனாக எப்போல்லாம் அவருக்கு சொல்ல முடியும். போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து சிஷியனாக சன்னியாசி எடுக்கிறார். சரி வா பின்னாடி சன்னியாசி எடுத்தோடனே கூட்டு காட்டுக்குள்ள வருவார். காட்டுக்குள்ள வரைக்கும் இப்போ நம்ம நிறைய சொன்ன மாதிரி இங்கேயே இதோட இங்கே தனியாக தான் வரணும்னு சொல்லுவார். தனியாக போய் ராஜா மட்டும் போடுறாரு. இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாரு அஷ்டவர். 3 நாள் ராஜா இருக்காங்க. கடைசியாக அவர் பார்த்து அஷ்டவரோட தான் பார்த்துருக்காங்க. எல்லோரும் அஷ்டவர் இல்லைங்களா எங்கே நீதான் கடைசியாக ராஜா இங்கே. சரி வாங்க 3 நாள் கழிச்சு போகிறார். அவர் எங்கே விட்டாரோ எப்படி விட்டாரோ அப்படி இருக்கார். ஒரு இன்ச்சு கூட நகரு திரும்பிவா பரவாயில்ல நீ அசையலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் 3 நாள் கழிச்சு அசைகிறாங்க. அப்புறம் போய் அரண்மனை கான்ஸ்டன்ட் போயிட்டு வரணும். எல்லா வேலையும் அவசர வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரிலாக்ஸாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி தருன்னு சொல்லலாம். அஷ்டவக்கருக்கு இது பேசலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு ட்ரஸ்ட்டு தான். அதாவது நீங்கள் உங்களுக்கு தியானம் வேணுங்கிறது எப்படி நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பாடு வேணுங்கிறது, தாகம் எடுக்கும்போது தண்ணி வேணுங்கிறது தோணுது. பாலைவனத்தில் தண்ணி எவ்வளோ தாகமாக இருக்கும், அந்தளவு தாகமாக இருந்தால் மட்டும்தான் இது 100% கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா தண்ணி மேலே 100% இதெல்லாம் நீராவியாக மாறும். 99% வருது. நீங்கள் திருப்பி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி 99% வேஸ்ட். ஸோ 100% வரைக்கும் நிற்காமல் அடுத்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய தாகம் தான் நம்ம வந்து தாகத்துடைய வெளிப்படிவமாக தான் நம்ம உங்களுடைய தாகம் எவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய தாகத்துடைய அதான் ரமணா சொல்கிறார். உங்களுக்குள்ள தான் குரு இருக்கான்னு சொல்லக்கூடிய காரணம் உங்களுடைய தாகம் தான் உங்களுக்கு இந்த தாகத்துடைய வெளிவழிவு தான். ஆன்மீக தாகத்துடைய வெளிவழிவு தான் நம்மளுடைய. அந்த விதத்தில் இவர் ஓஷோவுக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கு ஓஷோவுடைய வெளிவழிவு இன்னைக்கு அதை தவிர வேறு எதுவும் ஓஷோவை தவிர வேறு எதுவும் வாழ்க்கை இல்லைன்றது
தியானத்தை தவிர தியானம் இல்லாத தியானம் நான் பண்ணலன்னு சொன்னேன். இவர் இருக்கிற இடத்துக்கு போய் ஒன்று சொல்லு. தியானம் பண்ணலன்னு நம்ம போய் தற்கொலை என்னை தியானம் பண்ணாமல் தற்கொலை தியானம் பண்ணாமல் போய் வந்து தற்கொலை இதுதான்